Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இந்த வீடியோல வந்து நம்ம வந்து price action strategy-யோட எபிசோட் 3 அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் பத்தி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெண்ட்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படினு சொல்லி எபிசோட் 1 and 2 வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இதுக்குள்ள வாங்க. and எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான். ஓகேங்களா? சோ அத பார்த்தா இது நல்லா புரியும் and அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான லெவல்னு பாத்தீங்க அப்படினா ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் தான். இந்த மூணு இல்லாம நீங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணவே முடியாது. ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படினா இந்த மூணு கான்செப்ட் வச்சு தான் நீங்க வந்து என்ட்ரி எடுப்பீங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வந்து இந்த மூணு தான். சோ இந்த மூணையும் கண்டிப்பா ரொம்ப தரவாக்கிருங்க and எந்த டவுட்டும் இல்லாத மாதிரி மார்க்கெட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா கத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த எபிசோட் அதாவது 4ல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மூணு கான்செப்டையும் வச்சு எப்படி வந்து ஒரு லைவ் மார்க்கெட்ல என்ட்ரி வந்து அப்ரோச் பண்றது அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ வேணும் அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு 200 லைக் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வீடியோ வந்து லான்ச் பண்ண போறோம். சோ கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் அண்ட் லைவ் மார்க்கெட்ல நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும்ங்கறத நம்ம வந்து அண்ட் சில கரன்சி பேர்ல வந்து என்ட்ரி எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப பேசாம நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, இது வந்து நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட எபிசோட் 3. ஓகேங்களா? அண்ட் இந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சலை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெண்ட்னா என்ன அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பத்தி நம்ம வந்து டீடைல்டா பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைரக்டா லிங்க் கொடுத்திருப்பேன். அதுல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 வீடியோ தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது என்னன்னா ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறது தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்ட்னோனே இப்போ அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது, இங்க இருந்து சைட்வேஸும் ஒரு ட்ரெண்ட் தான். அப்போ இது நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சலான்னு கேட்டோம்னா கிடையாது. ட்ரெண்ட் ரிவர்சல், ரிவர்ஸ் பண்ணி விடுறது. ஓகேங்களா? இப்போ அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது, அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் திரும்பி வருது பாத்தீங்களா, இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு, அகைன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மேல போகுது பாத்தீங்களா, இதையும் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதே கேஸ்ல நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு சைட்வேஸ் வச்சுட்டு மார்க்கெட் அகைன் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அதுவும் ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ஏன்னா இங்க வந்து கன்சால்டேஷன் ஆயிருக்கு, எங்க போறதுன்னு தெரியாம அந்த இடத்துல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் வந்து செல்லிங் வந்துருச்சு. அப்போ ஓவரால் ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா இது அப் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்ட். அப்போ இங்கேயும் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? சோ ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அப் ட்ரெண்ட்ல இருந்தோ இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்தோ அகைன்ஸ்டா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆறதா நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் சப்ஜெக்ட் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரிலையும் இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். சும்மா நம்மளால பிளைண்டா போய் உள்ள போய் என்ட்ரி வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து நல்லா மேல போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற லெவல் இப்போ இந்த மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் கீழே வந்து இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். சும்மா பிளைண்டா நம்ம வந்து சப்போர்ட் வந்துருச்சு என்ட்ரி எடுத்துருவோம், ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு என்ட்ரி எடுத்துருவோம், அண்ட் நல்ல ஃபிபனாச்சில வந்து 61.8 வந்துருச்சு என்ட்ரி எடுத்துருவோம், இதெல்லாம் கான்செப்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அங்க வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து தேவை. ஓகேங்களா? சோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஓகேங்களா? அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ட்ரெண்ட் ரிவர்சல்ல வந்து நம்ம வந்து என்ட்ரிக்காக பார்க்கறோம் அப்படின்னா ஒரே டைம் ஃப்ரேம்ல பார்க்க முடியாது. ஏன் ஒரே டைம்ல பார்க்க முடியாது அப்படின்னா இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்னா இது எல்லாமே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? அப்ப இங்க ட்ரெண்ட் சேஞ்சிங்கிறது வந்து எங்க நடக்கும்? ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்சிங் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச்
ஆகுது அப்படின்னா எங்க நடக்கும் அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணாதான் நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியும். ஸோ அப்போ அதுக்கு உள்ள இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல அப் ட்ரெண்ட் தான் அந்த டைம் ஃப்ரேம்ல. அப்போ நம்ம எங்க போய் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம பார்ப்போம் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். அப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போய் ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு வந்து நான் வரைஞ்சு வச்சிருக்கிற சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் ட்ரெண்டை மட்டும் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த சார்ட்டும் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் நல்ல அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகைன் கரெக்ஷன், அகைன் மார்க்கெட் மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணல அண்ட் அகைன் மார்க்கெட் கீழே, அகைன் இந்த லோவை பிரேக் பண்ணல, அகைன் மார்க்கெட் மேலே. ஓகேங்களா? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுத்த ஆரம்பிச்சு, இதுதான் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ எப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி அகைன் கீழே வருதோ இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருந்துச்சு, அகைன் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த அப் ட்ரெண்டுக்கு இது அகைன்ஸ்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஓகேங்களா? அகைன் மார்க்கெட் இங்க இருந்து கீழே வந்துருச்சு, அகைன் மார்க்கெட் மேல ஒரு லோவர் கை கொடுத்துட்டு அகைன் லோவர் லோ. அப்போ ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூஷன் ஆகுது. என்னன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் இங்க இருந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகுது. அகைன் மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுது, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, அந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட டச் பண்ணிட்டு அங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. அப்ப இப்போ கீழே வந்தோடனே இன்னும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகுது, ட்ரெண்ட் அகைன் சேஞ்ச் ஆகல. இப்போ இன்கேஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன் ஏரியால வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே டைம் ஃப்ரேம்ல வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே நீங்க வந்து இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மேல கொடுத்திருக்கிற பிக்சர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன் லெவல், மேல நான் கொடுத்திருக்கிற ரெசிஸ்டன் லெவல் இங்க இருக்குது அண்ட் அகைன் இங்க இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டயகிராம், இந்த ரவுண்ட் டயகிராம் வந்து என்னன்னா அக்ரெசிவா உள்ள போறது, இது கொஞ்சம் கன்சர்வேட்டிவா உள்ள போறது. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் அதிகம் தான், பட் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயான என்ட்ரியா இருக்கும். பட் அதே சமயத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இது வந்து நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்க்கு தான் நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து 4 ஹவர்ல ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டண்டோ ஒரு சப்போர்ட்டோ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் 13 மினிட்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணணும். அங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அப்போ அகைன் இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் வந்து என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேமை வச்சு லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறது, மல்டி டைம் ஃப்ரேம் கான்செப்ட்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் என்ன பார்க்குறோம்? ட்ரெண்ட் சேஞ்சிங், ட்ரெண்ட் ரிவர்சல், இதைத்தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நம்மளோட நிறைய வீக்லி அனாலிசிஸ் வீடியோல வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா என்ட்ரி எடுக்கலாம், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனா என்ட்ரி எடுக்கலாம், இதைத்தான் நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா என்ட்ரிக்குமே ட்ரெண்ட் சேஞ்சிங் அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் ரொம்ப ரொம்ப மஸ்டா பார்த்துட்டு தான் உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். இது இல்லாம உங்களால என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் இதே சார்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே லைவ் மார்க்கெட்ல போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து யூஎஸ்டி ஜேபிஒய்ல டெய்லி சார்ட்ல நம்ம வந்து இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. மேல இருந்து நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு கீழ் நோக்கி வந்திருக்குது. ஓகேங்களா? இங்க இருந்து நல்ல செல்லா இருக்குது, அகைன் இங்க இருந்து ஒரு கரெக்ஷன், அகைன் இங்க இருந்து நல்ல செல்லா இருக்குது, அகைன் இங்க இருந்து ஒரு கரெக்ஷன், அகைன் இங்க இருந்து நல்ல செல்லா இருக்கு, அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் இங்க இருந்து நல்ல செல்லா இருக்குது, அகைன் அதே ப்ரீவியஸ் லெவல் போய் டச் பண்ணிட்டு அங்க இருந்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்குது. ஓகேங்களா? சோ அகைன் வந்து நமக்கு வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட் தான், இங்க வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகல. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. அகைன் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லோவர் கை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே போறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, பட் கீழே போக முடியல. இது ஒரு ஹையர் லோவா கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் இங்க இருந்து நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? இதுதான் அக்ரெசிவ் மெத்தட். நான் ஆல்ரெடி சொன்னேன் அக்ரெசிவ் மெத்தட்ங்கிறது இந்த மெத்தட் தான். ஓகேங்களா? சோ கன்சர்வேட்டிவான லெவல்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான். அப்போ இந்த லெவல்
லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். ஏன்னா ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எங்க இருக்குது, இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை அண்ட் இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட லோ. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாதான் நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பையிங் லெவல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மே ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங் பை வந்து நம்மளால பண்ண முடியும். பட் இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவா உள்ள போறது. மேபி இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில டைம்ல நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, இதை வந்து நம்மளுக்கு ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் இங்க இருந்து அகைன் கூட செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அக்ரெசிவ் மெத்தட்ல நடக்கும். பட் அது வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து சில இடத்துல ஃபெயிலியரும் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஓகேங்களா? அதனால தான் இது அக்ரெசிவ் மெத்தடா நாங்க வந்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியும், இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து ரீசெண்டா வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த லெவல்ல வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த லெவல்ல என்ட்ரி கொடுத்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்சிங் மட்டும் இல்ல, அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல, அதாவது நமக்கு டிசெண்டிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் பண்ண உடனே அக்ரெசிவா என்ட்ரி கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த லெவல் வந்து நமக்கு வந்து நல்ல லெவல் அண்ட் சேனல் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் வந்து நல்ல செல் ஆயிட்டு இதை வந்து பிரேக் பண்ணிருக்குது. பிரேக் பண்ண உடனே நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். பட் அது ரொம்ப அக்ரெசிவ் லெவல், அகைன் மார்க்கெட் கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த லெவல் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணிருக்குது, அதனால அதுல கரெக்ஷன் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து என்ட்ரிக்கான லெவலே கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்சிங் நம்ம மெயினா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் நல்ல டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணிருக்குது. ஸோ அகைன் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேம் போய் ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். இந்த என்ட்ரி வந்து பக்காவா நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருந்த வீடியோல வந்து நம்ம வந்து இதை பத்தி ரெகுலரா பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோவையும் என்னால் அட்டாச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இது கூட நான் சேர்த்து அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பையிங் சைட்ல நம்மளுக்கு வந்து போயிருக்குது. அண்ட் 4 ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டெய்லியில இருக்குது அண்ட் 1 ஹவர்ல போய் பார்க்கணும். அண்ட் 4 ஹவர்லயே உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து ஒரு நல்ல கரெக்ஷன், அகைன் இந்த இடத்துல நல்ல கன்சல்டேஷன் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல பையிங் சைட்ல போயிருக்குது. ஓகேங்களா? நீங்க 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 1 ஹவர்ல வந்து நீங்க வந்து கிளியரா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்க இருந்து நம்மளுக்கு நல்ல மார்க்கெட் மேல போயிருக்குது. அகைன் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்திருக்குது. அகைன் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரே லெவல் தான். ஓகேங்களா? ஸோ அகைன் மார்க்கெட் வந்து இந்த மூவுக்கு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அடி வாங்கியிருக்கும். பட் அகைனும் நம்மளால என்ட்ரி வந்து இந்த இடத்துல வச்சு ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னன்னா, நம்ம என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நமக்கு அடி வாங்கினா அந்த இடத்த ஃபோக்கஸே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பட் அது கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அதுல கிடைக்குதாங்கிறத கண்டிப்பா அதே இடத்துல ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போக ட்ரை பண்ணும். ஸோ அந்த இடத்துல அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். சும்மா நம்ம போய் உள்ள போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அகைன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அகைன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது. அக்ரெசிவா நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அகைன் என்ன பண்ணிருக்கு பாருங்க, மார்க்கெட் மேல வரைக்கும் போயிட்டு கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரீசன்ட் ஹை லெவல் வந்து இங்க இருந்து இந்த லெவலுக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ அகைன் இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்குது. ஆனா இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? அந்த லெவலை டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அகைன் மார்க்கெட் இப்போ இங்க இருந்து மேல போய் இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால அகைன் அடுத்த என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து சேம் இந்த லெவலுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அண்ட் நல்ல ப்ராஃபிட் நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? நல்ல பையிங் சைடு தான், நல்ல மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இதுவும் ஒரு மேபி நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷனா கூட இருக்கலாம். அண்ட் இந்த கரெக்ஷன் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போகலாம். ஓகேங்களா? அண்ட் ஆக்சுவலி இப்போ கரண்டா உள்ள என்ட்ரியை முதற்கொண்டு நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ட்ரெண்ட் சேஞ்சிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். என்னன்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்டை வந்து அப்ரோச் பண்ணிட்டு அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அங்கதான் நம்ம ட்ரெண்ட் சேஞ்சிங்கும் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்லயே பார்க்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கெல்லாம் கிடைக்கி, ஒரு சப்போர்ட் ஏரியாலயோ ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாலயோ அந்த மாதிரி லெவல்ல வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அங்கதான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்மளோட மெயின் என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற இடத்துல தான் நம்மளுக்கு மெயின் என்ட்ரி பாயிண்டே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதா நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ கவர் பண்ணும்போது அதுல வந்து நான் டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து எபிசோட் 4. அண்ட் எபிசோட் 4ல வந்து நம்ம வந்து என்ன
மெயினா கவர் பண்ண போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த சப்ஜெக்ட்டை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போறோம் அப்படிங்கறதான் கம்ப்ளீட்டா நம்ம வந்து அதுல கைட் பண்ண போறோம். ஒரு என்ட்ரி முதற்கொண்டு எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது டீடைல்டா உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்ல நான் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒவ்வொரு எபிசோடு நம்ம வந்து லைக் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இந்த வீடியோக்கான லைக்கை வந்து நீங்க வந்து தட்டி விட்டுட்டு போங்க. அண்ட் அப்பதான் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ரொம்பவே குயிக்கா நம்ம வந்து கொடுப்போம். சோ வீடியோவை லைக் பண்றதுக்கு கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் அக்கௌண்ட்ல வந்து பாஸ் பண்றதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.